எழுதியிருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நம்ம ஒரு 12 வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் இருக்கு. இந்த 12 வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வட்டம் போட்டிருக்காங்க. இதுக்குள்ள இருக்கும். இதுக்குள்ள இருக்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சு இது இடமிருந்து வளமாக வரும், வளம் இருந்த இடமாக, இல்லை செங்குத்தாக வரும், இல்லை சிக்ஸாக்காக கூட கொஞ்சம் இருக்கக்கூடிய வார்த்தைகள். இதில் இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே எழுதணும். ஃபர்ஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வட்டத்தில் 4 எழுத்து வார்த்தைகள் 5 எழுத்து வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. இந்த 4 எழுத்து வார்த்தைகள் எத்தனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு இங்கே ஒவ்வொரு வட்டத்திலையும் எழுதணும். இப்படி ஒவ்வொரு வட்டத்திலையும் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், என்ன பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நிலை என்ன அப்படிங்கிறத நீங்க முதல்ல இந்த 12 வார்த்தைகளை கண்டுபிடிங்க. இந்த 12 வார்த்தைகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க குறிப்பாக கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க பார்த்துங்க. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் வந்து இங்க வட்டம் விட்டுட்டு இங்க அந்த வார்த்தையை எழுதி, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இருந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் யார் வரா? பசங்க. ஓகே, சரி. அடுத்தது யுகம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சாம்பல். அதேதான். நகர். வெரி குட். நெக்ஸ்ட் இந்த ஐ ஜாஸ்தியாக போட்டுக்கணும். மேய்ச்சல். அடுத்தது யாரெல்லாம் நகர் எங்க போடுறது? கழுத்தில் போடுறது. சரி, கிராமப்புறங்கள் சொல்லுவாங்க அட்டிகை. இது அட்டிகை இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டியான். நம்ம வயிற்றில் அணியக்கூடியது. அடுத்தது வெரி குட். நெக்ஸ்ட் பத்தாயிரம் என்னன்னு தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சினிமா பாட்டில் உன்னை பொத்தி வச்சா என்ன 10,000 ராசா ராசா உன்னை வச்சிருக்கு வச்சிருக்குல அப்படின்னு ஒரு பாட்டு நல்லா கேட்டீங்க. 10,000 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் நெல் கெட்டு போகிறதுக்காக ஒரு 6 வயதுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழுவையில் இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் 10,000. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறது ரொம்ப
நெக்ஸ்ட் நிறைய சாப்பிட்டே இருப்பாங்க ஸ்டடி. அடுத்தது ஓய். அடுத்தது நெக்ஸ்ட் சரி. இப்போ 12 வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்க. இதில் இருக்கிற வார்த்தைகளை அங்கே எடுத்து எழுதணும். அங்கே எடுத்து எழுதிட்டு இங்கே ஸ்டார் போட்டிருக்கிற வார்த்தையை மட்டும் தனியாக எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா எல்லா வார்த்தைகளும் கலந்துருக்கும். இந்த கலந்துருக்கிற வார்த்தைக்குள்ளார ஒரு பழமொழி இருக்கு. இந்த வார்த்தைகளை எடுத்து எழுதி அதை யார் கண்டுபிடிக்கிறார்? வா. 5 எழுத்து வார்த்தை. மேய்ச்சல், ஓகே. 4 எழுத்து வார்த்தை. நகரம், மூணு எழுத்து வார்த்தை. யுகம், 4 எழுத்து வார்த்தை. கரும்பு, 2 எழுத்து வார்த்தை. கடி, 3 எழுத்து வார்த்தை. அம்பு, 4 எழுத்து வார்த்தை. அட்டிகை, 2 எழுத்து வார்த்தை. நூல், 4 எழுத்து வார்த்தை. இதெல்லாம் நகரம் எழுதியாச்சு, கரும்பு எழுதியாச்சு, அட்டிகை எழுதியாச்சு. சரி, 5 எழுத்து வார்த்தை. 10 கீழே கடைசியில் 5 எழுத்து. பா, ஓகே. 5 எழுதியாச்சு. 2 எழுத்து வார்த்தை. கோழி, 3 எழுத்து வார்த்தை. அன்னை, அங்காடி, சரி. இதில் இந்த இன்ட்டு போட்டுக்கிறதுல எழுதி சரியா? மேயில், இதில் தள்ளி ரூயில், யூகா, டி, கா,
ஆயிட்டு எள்ளு அடி ஈர்த்தா சரி, இந்த வார்த்தைகளெல்லாம் சேர்த்தா ஒரு தமிழ் பழமொழி வரும். இதுல 2 வார்த்தை வெளிப்படையா இருக்கு. அடிமேல் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். வெரி குட். அதுதான் இங்க சஃபர் பண்ணி போட்டிருக்காங்க. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அப்படிங்கிறதா. இந்த வார்த்தையை சஃபர் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே வச்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு 2 வார்த்தையை சேர்த்துனாலே அதுலேருந்து ஆரம்பிக்கிற பழமொழி என்னன்னு கண்டுபிடிச்சலாம். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் வருது. இது இந்து தமிழ். இதே போல இருக்கக்கூடிய எல்லா பேப்பர்லையும் வந்துட்டு இருக்குது. சின்னதாக நீங்கள் மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமில் ஒரு 10 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குனீங்க அப்படின்னா இதுக்கு பரிசு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா. ஒரு வாரத்துக்கு 4 பேப்பர்லேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் செலவு பண்ணீங்க அப்படின்னா மாதத்துக்கு நம்ம ஒரு ஊதியத்தை பெறுவதற்கான வழிகள் நிறைய இருக்குது. எல்லா தடவையும் கிடைச்சிருமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் தான். ஆனால் முயற்சி செய்ய செய்ய நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அதுதான் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எறும்பு ஊற கண்ணும் தேயும் சொன்னது சும்மா. அப்போ உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளை இந்த மாதிரியான அறிவிப்பு இதை பண்ணுறதுனால என்ன அப்படின்னா உங்களுடைய சிந்தனை ஆற்றல் அதிகமாக வளரும். யோசிக்கக்கூடிய திறமை வரும். மொபைலையே பார்த்துட்டு இருந்தால் எவ்வளோ வேகமாக ஸ்க்ரோல் பண்ணுறோமோ அந்த திறன் நம்மகிட்ட அதிகம் இருக்கிறது போல நம்மளுடைய அறிவு பெறுவதற்கான இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை இன்னொரு வகுப்பில் நம்ம வேலை இருக்குமா